வணக்கம். மிதுன லக்னம் யாரெல்லாம் மிதுன ராசியாக இருக்கிறீங்களோ நீங்க என்ன தேடுதல்னே தெரியாம தேடுவீங்க. வீடு வேணுமா, சொத்து வேணுமா, சுகம் வேணுமா, கார் வேணுமா, இதுல உங்களுக்கு முழுமை அப்படிங்கிறது இருக்காது. அதே மாதிரி ஒரு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம யோசிக்கிறது ஒன்னா இருக்கும், அங்க நடத்துறது வேறையாக இருக்கும். ஒன்றன் பின் ஒன்றாக தாவி தாவி செல்லக்கூடிய அந்த மனம் எப்படி இருக்கும்னா அடுத்தது என்னது அடுத்தது என்னது அடுத்தது என்னன்னு ஓடக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. எப்போதுமே பாத்தீங்கன்னா மிதுன ராசிங்கிறது காற்று ராசின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல உட்காராது, கட்டி போட்டா கூட உட்கார்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். நம்ம திட்டமிடுதல் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கணும். இங்க ஒரு தாமதமாக திட்டமிடுதல் அப்படிங்கறதா அவங்களுடைய வாழ்க்கை முறை. அதே மாதிரி மனம் எப்ப பாருங்க ஒண்ணு நடக்கல அப்படின்னா அதை பத்தி கஷ்டப்படுறது அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஏதாட்டி ஒண்ணு நடக்கலைன்னா ஒரு சென்சிட்டிவ் பர்சன் சொல்லுவாங்க. கொஞ்சம் அதை கஷ்டப்படுத்தி நடக்கிறது இல்லைன்னா அதை அழறது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். ஒரு போராட்டம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கும். எதையுமே ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு அங்க கொடுக்காது. அவங்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வீடுங்கிறது மகா பாக்கியம். அந்த வீடு வாங்குவதற்கு உண்டான தன்மை அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது பாத்தீங்கன்னா நெல்லையப்பர் கோவில்ல அந்த காந்திமதி அம்மன் தரிசனம் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடு பாக்கியத்தை அப்படிங்கிறது கொடுக்கும். சுக போக வாழ்வை அப்படிங்கிறது மிதுன லக்னக்காரங்க விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக திருநெல்வேலியில போயிட்டு காந்தி அம்மன் தரிசனம் அப்படிங்கிறது ஒரு முறை செய்துவிட்டு வருவது அப்படிங்கிறது சிறப்பு. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.